கங்கா வந்து ரவுடிங்க பிடிச்சி தள்ளினோனே வந்து கங்காவுக்கு பயங்கரமா வலி ஆரம்பிக்குது. கங்கா வந்து ரொம்ப வலிக்குதும்மான்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. இத பார்த்து சாரதா வந்து, "உங்கள கை எடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து எங்கள விட்டுருங்க. முதல்ல என் பொண்ண நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறோம்ன்னு" சொல்றாங்க. அதெல்லாம் விடவே முடியாது. நீங்க வந்து குடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்குற வரைக்கும் நாங்க விடமாட்டோம் யாருமே. இந்த மரியாதையா போயிட்டு ஃபோன் போட்டு விஜய்க்கு வந்து வாபஸ் வாங்க சொல்லுங்க அப்படின்னோனே, "நான் இப்பவே சொல்றேன். தயவு செய்து விட்டுருங்க. என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம்" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "முதல்ல விஜய் வரட்டும். விஜய் வந்துட்டோனே வாபஸ் வாங்கினா தான் விடுவோம்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாங்க. தாத்தா பாட்டி இது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வராங்க. உடனே தாத்தாவை வந்து பிடிச்சு வந்து அப்படியே தள்ளி விடுறாங்க. பாட்டியும் வந்து அடிக்க வராங்க. தயவு செய்து அவங்கள விட்டுருங்க. எங்க பிரச்சனை எதுக்காக தேவையில்லாமல் அவங்கள பண்ணுறீங்க? அவங்க தானே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு தான் நாங்கள் எல்லாமே பண்ணுவோம். இதுக்கப்புறம் இந்த வீடு இப்படி தான் இருக்கும். நாங்கள் சொல்கிற வரைக்கும் இந்த வீடு எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். "ஓ அப்படியா?" அப்படி சொல்லிட்டு விஜய் வராரு. யாரோட கட்டுப்பாட்டில் யார் வீட்டாக இருக்கிறது அப்படி சொல்லிட்டு ஒரு எக்கு அப்படியே வந்து அவரோட அந்த சோல்டரை பிடிச்சு அப்படியே தூக்கிடுறாரு. அப்படியே தூக்கி அப்படியே பயங்கரமாக போட்டு அடிச்சிடுறாரு. தள்ளி விடுறாரு. எல்லாரையும் போட்டு செம அடி அடிக்கிறாரு. எல்லார்கிட்டயும் ஃபைட் பண்ணி கங்கா கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்டோன்னே, "இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த ரவுடிஸ்" அப்படின்னோடனே, உடனே கூட்டின்னு ஹாஸ்பிட்டல் போனோன்னே, "காவேரி வராங்க. காவேரி நீ அங்கேயே நில்லு. உள்ளே வராத" அப்படி சொல்லிட்டு, "காவேரி நீங்கள் காவேரியும் கூட கூட்டின்னு போயிடுங்க" அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு வந்து எல்லாரையும் போட்டு செம அடி அடிக்கிறாரு. அங்கே இருக்க ரவுடிஸ் எல்லாருமே அடிச்சு வந்து, "போய் சொல்லுங்கடா, என்ன பண்ணாலும் இந்த விஜய் கேஸ் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான்டா இருக்குது. என் வீட்லேயே வந்து கலாட்டா பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிஸை நல்லா போட்டு அடிச்சுட்டு அந்த ரவுடிஸ் அப்படியே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாரு விஜய் ஸ்ட்ராங்காக. இதனால் ரவுடிஸை எல்லாருமே வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து வந்து அந்த பசுபதியும் வந்து அந்த அவங்க பையனையும் வந்து முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்கள் சார், இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுங்கன்னொன்னே, "சரிங்க நாங்கள் எல்லாமே பண்ணித்தரோம்னு" சொல்லிட்டு போலீஸும் சொல்கிறாங்க. இங்கே வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. அக்கா ரொம்ப வந்து பயந்து போயிருக்கா. அவளுக்கு பரவாயில்ல, லைட்டாக தான் அடிபட்டிருக்கா. ஆனால் மாமாவை தேடுறா. அவள் மாமா இல்லாமல் இருக்க மாட்டா. மாமா மாமான்னு கதறி அழறா. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. உடனே காவேரியை பார்த்துட்டு, "சரி நான் போயிட்டு பார்க்குறேன் அவங்கள" அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை போய் பார்க்குறாங்க விஜய். விஜய்கிட்ட வந்து கங்கா சொல்கிறாங்க, "உங்களை கெஞ்சி கேட்குறேங்க, தயவு செய்து அவரை வர வைக்க முடியுமா? அவரை பார்க்கணுங்க எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. அதை பார்த்துட்டு வந்து கண்ணில் தண்ணியாக ஊற்றுது நம்ம விஜய்க்கு. தாங்கவே முடியல. "நீங்கள் கவலைப்படாதீங்கங்க, உங்களுக்கு நான் கொடுக்க வாக்கு. அவர் எங்கே இருந்தாலும் சரி நான் கூட்டிகிட்டு வரேன்" அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து போகிறாரு. இங்கே வந்து, "எப்படிங்க மாமா உடனே உங்கள் கூட வரணும்ல, நானும் வரேங்க மாமா கூப்பிட." "அதெல்லாம் ஒன்றும் வேணாம் காவேரி, நீ இங்கேயே இரு" அப்படின்றாங்க. சரி அது போட்டும், இப்போ போயிட்டு மாமா வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம்ல, நைட் வந்துடுவார்ல அப்படின்னோடனே, "காவேரி அது வந்து காவேரி சொல்லுங்கங்க" அப்படின்ட்டாங்க. நிவீனும் வந்துடுறாரு. யமுனாவும் வந்துடுறாங்க. யமுனா வந்து அவங்க அக்காவை பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. இங்கே வந்து நிவீன் வந்து, "காவேரி எப்படி காவேரி வர முடியும்? முதல்ல அவர் இருக்க இடம் தெரிஞ்சால் தானே வர முடியும்" அப்படின்னு நிவீன் சொல்கிறாரு. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க நிவீன்?" அப்படின்னோடனே விஜய் வந்து, "ஆமாம் காவேரி" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே காவேரி கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மாமாவை காணோமா? இந்த விஷயத்தை எப்படிங்க அக்கா கிட்ட சொல்ல முடியும்? இப்போ மாமா வரலன்னா அக்காவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுமே. அக்கா ஏற்கனவே ஒரு மாதிரி இருக்கா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க" அப்படின்னோடனே, "இங்கே பாரு, கண்டிப்பாக நான் உங்கள் மாமாவோட தான் வருவேன். அவர் எங்கே இருந்தாலும் சரி, அவரை எப்படியாவது வந்து நான் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் எல்லோரும் பத்திரமா இருங்க. நான் போலீஸ் பாதுகாப்பு போட சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக இங்கே போலீஸ் வந்து பாதுகாப்பு வந்து போடுவாங்க. அதே மாதிரி வீட்டுக்கும் போடுவாங்க. நான் கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அந்த பசுபதி ரவுடிஸாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா போலீஸ் பாதுகாப்பாங்க. அதுக்குள்ளேயே உங்கள் மாமா எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டின்னு வரேன்." "எப்படிங்க முடியும்? அதான் மாமா காண போயிட்டான்னு சொல்கிறீங்களே, அவர் எங்கே இருக்காரு, ஏது இருக்காரு, ஒன்றுமே தெரியல. எப்படிங்க உங்களால் முடியும்?" அப்படின்னோடனே, "இல்லை காவேரி, நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன்" அப்படி சொல்லிட்டு விஜயும் நிவீனும் கிளம்புறாங்க. இங்கே நிவீன் வந்து விஜய் கிட்ட கேட்குறாரு, "இப்போ என்ன பண்ணுறது விஜய்? எங்கே இருந்து நம்ம ஆரம்பிக்கிறது? எப்படி வந்து குமரனை கண்டுபிடிக்க போகிறோம்?" அப்படின்னோடனே, "எனக்கு ஒரு ஐடியா தோணுது நிவீன்" அப்படின்றாங்க. "என்ன விஷயம்னோடனே?" "அவர் வந்து இறங்குனார்ல, அங்கேருந்து அவர் யாரை கூட்டிகிட்டு போனாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவர் இப்போ எங்கே இருக்கார், ஏது இருக்கார், ஒரு சின்ன க்ளூவாவது கிடைக்கும். அவரோட ஃபோன் எங்கேருந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, அதுக்கப்புறமா வந்து அவரோட ஃபோன் வந்து சிக்னல் எங்கே இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். நான் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவன் இப்போ கண்டுபிடிச்சி சொல்லிவிடுவான்" அப்படின்னோடனே ஃபோன் வருது விஜய்க்கு. அப்போ விஜய்கிட்ட இந்த மாதிரி சிக்னல் வந்து இந்த ஏரியாவில் தான் சார் இருந்தது, கடைசி இங்கே தான் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குன்னொன்னே, அப்போது குமரன் ப்ரோ வந்து சென்னைக்கு வந்திருக்காரு. வந்தோடனே அவர் வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போ தான் அவரை யாரோ வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அது யார் அவரை கூட்டிகிட்டு போனா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ், ஆமாம் அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்புறாங்க.